வணக்கம். சென்னை மூலக்கடையிலேருந்து ஹதரத்தீன் முஸ்லீம் மாந்திரிகம். இப்போ என்னுடைய யூடியூப்பில் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நிறைய போயிட்டுருக்கு. எனக்கு கால்ஸ் இப்போ வந்துட்டுருக்காங்க. என்னன்னா இப்போ சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்குறாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருந்தால் தான் அது அவங்களுக்கு தெரியும். பேசிக்காகவே இது என்னை கேட்குறாங்க, சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் எஃபெக்ட் அப்படின்னு எனக்கு கேட்குறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அது இருக்கிற பிரச்சனை என்ன சொல்கிறேன் பாருங்கள். சூனியத்தால் பாதிக்கப்படுறது முதல்ல உங்களுக்கு தூக்கம் போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கம் போயிடும். உங்களுக்கு தூங்குனா தூக்கம் வராது. அப்படியே மீறி நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் தூங்கினா லேட்டாக தூங்குற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு விடிகாலையில் ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா கெட்ட கெட்ட கனவாக வரும். அந்தமாரி கெட்ட கனவு வந்தால் அதுவும் சூனியம் பாதிக்கப்பட்டது தான். சரிங்களா? ரெண்டாவது காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வேலைக்கு போகவே தோணாது. உடம்பு அசைத்தி போகிற 4-5 பேர் சேர்ந்து அடித்தா உடம்பு எப்படி பாரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வசதியாக இருக்கும். உடம்பு ஒரு வெயிட் வச்ச மாதிரி இருக்கும். எந்திரிச்சு வேலைக்கு போகவே தோணாது. அது மாதிரி இருந்ததுன்னா அதுவும் ஒரு பாதிப்பு தான். சரிங்களா? இது போக நீங்கள் வேலை மேலே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும். வாயை திறந்தால் சண்டை, நல்லா பழகுனா கூட ஒரு விரோதியாக இருக்கும். அதேமாரி நீங்கள் தொட்டதெல்லாம் ஃபெயிலர் ஆகும். ஒரு தொழில் பண்ணிங்கன்னா ஃபெயிலர், ஒரு வியாபாரம் பண்ணிங்கன்னா ஃபெயிலர், ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் ஃபெயிலர். எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலரில் தான் முடியும். ஒரு தோல்வியில் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். மேலே நீங்கள் கடன்காரனாக தான் ஆக முடியும். ஒரு இடத்த விற்கணும்னு நினச்சா கூட விற்க முடியாது. பார்ட்டிங்க வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, சரின்னுவாங்க. ஆனால் அதோட போனவங்க தான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சூனியத்தால் பாதிக்கப்படுறது. இது பொருளாதாரத்துக்கு. இப்போ உடம்பு ரீதியாக என்ன பிரச்சனை வரும்னா, உங்களுக்கு அடி வயிற்றுல வலி இருக்கும். ஒரு சிலருக்கு அடி வயிற்றுல வலி இருக்கும். வயிறு உபசமாக இருக்கும். அதுவாக உப்பும், அதுவாக குறையும். திடீர்னு உங்களுக்கு தலை வலிக்கும், வயிறு விட்டு விட்டு வலிக்கும், முதுகு தண்டு எந்நேரமாக வலி இருந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி வண்டு ஊறுற மாதிரி ஏறி இறங்கி இருக்கும். உங்களுக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்க தோணாது. கணவன் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒத்துமை இருக்காது. எந்நேரமும் சண்டை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. குழந்தைங்களை பார்த்தாலும் ஒரு வெறுப்பாகவே பேசுவாங்க. ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சூனியம் இருக்கக்கூடிய அறிகுறி. சரிங்களா? காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா பாத எரிச்சல், ரொம்ப பாத எரிச்சலாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பாத எரிச்சல் இருக்குங்கய்யா, எனக்கு தூங்கவும் முடியல, தலை புடுங்குது, எனக்கு நைட்டில் தூங்கும் போது தலை முடியெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சூனியத்தால் பாதிக்கப்படும். சூனியத்தால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஊறி போய் ரத்தத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முதல்ல தலைமுடி கொட்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தலைமுடி கொட்டும். மூஞ்சியில் ஒரு தேஜஸ் இருக்காது. எந்நேரமாக அந்த பயங்கரமாக அந்த கண்ணுக்கு கீழே அந்த புறத்தில் அப்படியே கருப்பாகவே இருக்கும். அவங்களுக்கு பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா பேஞ்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இதனால எல்லாம் சூனியத்தால் பாதிக்கப்படுறவங்க தான். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக அல்லா இருக்கார். இன்ஷா அல்லாஹ் நான் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். வணக்கம்.